234 சட்டசபை தொகுதிகள் இருக்கிற போது இந்த ஈரோட்டு கிழக்கிற்கு மட்டும் 3 முறை தேர்தல் வருவதற்கான காரணம், ஒரு முறை வாய்ப்பை வழங்கியது, அதை தவறவிட்டார்கள் அந்த மக்கள். மறுமுறை வாய்ப்பை வழங்கியது, அதையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அந்த மக்கள். எனவே அரிய வாய்ப்பாக, இறுதி வாய்ப்பாக 3வது முறை இந்த வாய்ப்பை காலமும் வரலாறும் வழங்கி இருக்கிறது. ஏனென்றால் விடியல் எப்போதும் கிழக்கில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்பதற்காக இம்முறையாவது மக்கள் விழித்துக் கொண்டு எழுச்சியுற்று ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக தந்திருக்கிறது. அதை எண்ணரும் சொந்தங்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். பணத்தை நம்பி தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சி, தங்களின் இனத்தை நம்பி தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சி, மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொண்டு அதை கொன்று கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி தேர்தல் களத்திலே அந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கட்சி. தீய ஆட்சி முறையை நீண்ட காலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற திராவிட சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி, அதை ஒழித்து தூய ஆட்சி முறையை இந்த மண்ணில் மலரச் செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற ஒரு கட்சி. காலம் நேருக்கு நேராக 2 சித்தாந்தங்களையும் மோதவிட்டிருக்கிறது. கூட்டத்தோடு நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை, ஆனால் தனித்து நிற்பவனுக்குத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது. ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி, எந்த மக்களுக்காக சேவை செய்ய உழைக்க வந்திருக்கிறானோ அந்த மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நாங்கள் கட்சிகளை, தலைவர்களை நம்பாது எங்கள் மக்களை முழுமையாக நேசித்து நம்பி களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த மக்கள், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்து வாழ்கிற ஈரோட்டு கிழக்கு தொகுதியிலே மாற்றத்திற்கான ஒரு புரட்சிகர விதை ஊண்டப்படும் என்கிற நம்பிக்கையில் எம்மக்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணை காக்கும், மண்ணின் மக்களின் மானத்தை காக்கும், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு எனது மக்கள் தங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கிறோம். இங்கே என் முன்னால் கூடி அமர்ந்திருக்கிற எனது சொந்தங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள் எங்கள் பேச்சுக்களை செவிமடித்து கேட்கிற உயிருக்கினிய எனது உறவுகள் எல்லோருக்குமாக இந்த கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று
எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்பது உலக பொதுமைக்கானது, இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கானது, இந்த நாட்டிலே வாழ்கிற பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் இறையாண்மைக்கும் உரிமைக்குமானது. சுவாசிக்க தூய காற்று வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்கிற மக்களின் பொதுமைக்கான தேவை. பேரன்பிற்க என் பெற்றோர்களே, அறிவார்ந்த எனது இன சொந்தங்களே, நாம் சுவாசிக்கிற காற்று உண்மையிலேயே மானுடர்கள், உலக உயிர்கள் சுவாசிக்க தகுதி பெற்ற ஒன்றா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காற்று மாசுபட்டு விட்டது என்று இவர்கள் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கிறார்கள். ஒரு கார், நாம் பயன்படுத்துகிற ஒரு வாகனம், அது வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்பது உயிரியல் அறிவியல் உண்மை. ஆனால் எத்தனை ஆயிரக்கணக்கான, எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்கிறது, எவ்வளவு மரங்கள் இருக்கிறது என்பதை என் அன்பு மக்கள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் சராசரி தேவை. ஆனால் நம் நாடு அறிவித்திருப்பது 29 மரங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த நாட்டில் கிளீன் இந்தியா இருக்கிறது, கிரீன் இந்தியா திட்டம் இருக்கிறதா? காற்று மாசுபடுவதை, புவி வெப்பமாவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி மரங்கள் நட்டு வளர்ப்பதுதான். மானுடக்கு வெயிலடித்தால் குடை விரிக்கிறான், அப்போது பூமி தாய்க்கு வெயிலடித்தால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி அவளுக்கு குடை பிடிப்பதான், பச்சை குடையை பிடிப்பதுதான். அந்த குடைதான் இந்த மரம் என்பதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்படுவார்களா? படமாட்டார்கள். ஏன்? அவர்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள். உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக நிற்பவர்கள். நீங்கள் குடிக்கிற நீர் உண்மையிலேயே மனிதர்கள், உலக உயிரினங்கள் அருந்துவதற்கு தகுதி உள்ளதா என்பதை நீங்கள் பாருங்கள். நீர் நஞ்சாகி போனது, காற்று நஞ்சாகி போனது, விஷமாகி போனது. நீங்கள் உண்கிற உணவு உணவுதானா, விஷமா நஞ்சா என்பதை ஆய்ந்து பாருங்கள். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய், காரணம் என்ன? 100 மரணங்களை எண்ணினால் 90 மரணங்கள் புற்றுநோய். காரணம் என்ன? அரிதினும் அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்து கொண்ட புற்றுநோய் மரணங்கள் இன்றைக்கு தினந்தோறும் செய்தியாக. காரணம் என்ன? காற்றும் நீரும் உணவும் விஷமாகி போனதுதான். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் வந்தது? புகையிலை போட்டாலா, பீடி சிகரெட் பான்பராக்கு பயன்படுத்தினாலா, அல்லது சாராயம் குடித்தாலா? இல்லை, தாயின் மாரில் பால் குடித்ததை தவிர அவள் ஒரு தவறும் செய்யவில்லை. எதன் பொருட்டும் நஞ்சு கலக்க முடியாத, கலப்படமில்லாத ஒன்று தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலை அருந்தியதை தவிர ஒரு தவறும் செய்யாத அந்த பிஞ்சு குழந்தை புற்றுநோய்க்கு பலியாவது ஏன்? தாயின் பால் நஞ்சாகி போனது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? அவள் குடித்த நீர், உண்ட உணவு, சுவாசித்த காற்று நஞ்சாகி போனது. இதை தடுப்பதற்கு, வருங்காலத்தில் இந்த துயர துன்பங்கள் எதிர்கால பிஞ்சுகளுக்கு, தேசத்தின் எதிர்கால நாற்றுகளுக்கு வராமல் தடுப்பதற்கு நம்மை ஆளுகிற தலைவர்களிடத்திலே என்ன திட்டம், என்ன நோக்கம், என்ன கனவு, எதுவும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வது
ஈரோடு கிழக்கில் ஒரு ஓரத்தில் என்று சொல்வது உலக பொதுமைக்கானது என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய பிள்ளைகளை தவிர உலக பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்க எவரும் இருக்க முடியாது. காரணம், உலகில் எத்தனையோ இனங்கள் மானுடம் பேசியது, தமிழன் மட்டும்தான் உலகத்திலே உயிர்மை நேயம் பேசியவன். உலகம் தழுவி நேசத்தின் என்ற ஒரு இனத்தின் கூட்டம் தமிழர்கள் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாமல் எல்லா உயிருக்கும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உயிர்மை நேயம் போற்றிய ஒரு இனத்தின் மக்கள் தான் உலக பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்க முடியும். இவற்றையெல்லாம் சரி செய்ய முடியுமா என்றால் முடியும். யாரால் முடியும்? உங்களால் முடியும், என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நாம் எல்லோரும் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் இருந்து நிகழ்த்த முடியும். ஊழல், லஞ்சம் தவிர்க்க முடியாத ஒன்றாக தேசியமயமாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே. லஞ்சம் வாங்காதவன் பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன். ஊழல் செய்யாதவன் தகுதியற்றவன். இப்படித்தான் இந்த நாட்டிலே பார்க்கப்படுகிறது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? முடியும். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் ஒரு நொடியில் அதை ஒழிக்க முடியும். அது நிர்வாக சீர்கேடு. ஆனால் சரி செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது. சாதிய தீண்டாமை இழிவை ஒழிக்க முடியும். ஏழை பணக்காரன் என்று ஏற்றதாழ்வற்ற வர்க்க பேதமற்ற ஒரு நிலை சமூகத்தை உருவாக்க முடியுமா? முடியும். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை ஒழித்து ஒரு சமதர்ம சமூகத்தை நிறுவ முடியுமா? முடியும். பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய அடிமைத்தனமற்ற பெண்ணிய உரிமை பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமா? முடியும். பொருளாதார அடிமையற்ற தற்சார்பு பொருளாதாரத்தை நிறுவி ஒரு நாட்டை முன்னேற்ற முடியுமா? முடியும். மரங்களை வெட்டிவிட்டால் நட்டு வைத்து வளர்த்துவிட முடியும். தண்ணீரை உறிஞ்சி வித்துவிட்டால் தண்ணீர் விற்பனைக்கு அல்ல, தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, தடை என்று தடுத்து தண்ணீரை வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு சேமித்து வைத்துவிட்டு செத்து போக முடியும். மரம் நடுவது, நட்டு வைத்து வளர்ப்பது, மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மானுட அறம். மரம் மழை, மரம் காற்று, மூச்சு காற்று, மரம் பறவை பட்சிகளின் வீடு, அவைகளுக்கான உணவு என்று மரத்தை நட்டு வைத்து வளர்த்துவிட முடியும். ஆனால் சரி செய்ய முடியாத ஒன்று இருக்கு என் உடன் பிறந்தார்களே, அது என் நிலத்தின் வளத்தை கொள்ளை போவதை தடுக்காது விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? உங்களால் மலைகளை திருப்பி உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார்? நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவன் யார்? உங்கள் ஜெபத்தால், உங்கள் தொழுகையால், உங்கள் வழிபாட்டால் ஒருபிடி மண்ணை உருவாக்க முடியுமா? அறிவார்ந்த மக்களே, உங்களால் ஒரு அங்குலம் மலையை வெட்டி எம்சாண்ட், கல்குவாரி, மலை மணல் என்று வித்துவிட்ட மலைகளை, பூமி தாயின் மலை மார்பை அறுத்து நீங்கள் வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அரையங்கிரம் மலையை உங்கள் அதிகாரத்தால் உருவாக்கிவிட முடியுமா? உங்கள் சட்டங்களால், திட்டங்களால் அந்த மலையை உருவாக்க முடியுமா? மலையற்ற நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை அறிவு அற்றவர்களிடத்தில் அதிகாரத்தை ஒப்படைத்த எண்ணரும் மக்களே, இதை எப்போது சிந்தித்து நீங்கள் மாறுவீர்கள்? மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, வளமில்லாத நிலம் நிலமே இல்லை. இதை எப்போது நீங்கள் அறிவீர்கள்?
இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை உணராது நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்து பயனென்ன? பயனென்ன? எந்த அரசியல் கட்சி இதை பற்றி கவலைப்படும்? எந்த அரசியல் கட்சி? எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக அருங்கொடையாக இருந்த இந்த மலை, நீங்கள் ஏரியை வெட்டினீர்கள், குளத்தை வெட்டினீர்கள், தாங்களை, கர்ணையை, கண்மாயை, கிணறை எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்கினீர்கள். ஆனால் ஆறை நீங்கள் உருவாக்கினீர்களா? நம் பாட்டனா, நம் முப்பாட்டனா, நம் மூதாதையர்களா? யார் உருவாக்கியது? ஆறை உருவாக்கியது அருவி. அருவியை பிரசவித்தது யார்? மலை. மலை என்பது மலை அல்ல, கற்குவியல்கள் அல்ல. நம் தாயின் முளை மார்பை போல பூமி தாயின் மலை மார்பு என்பதை அறியாத மானுடம் எப்படி வாழும்? எப்படி? இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானதா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை என்பதை என்றைக்கு நாம் உணர்ந்து தெளிகிறோமோ அன்றுதான் இந்த உலகம் உய்க்கும் என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக பொதுமைக்கான அரசியலை தமிழ்நாட்டில், ஈரோட்டில், ஒரு கிழக்கில், ஒரு ஓரத்தில் இன்று ஒரு மகன் பேசுகிறான் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்து நின்ற கனியன் பூங்குன்னனின் பிறந்தான் இதை பேச முடியும். வேற எவன் பேசுவான்? எவன் பேசுவான்? முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போத்திவிட்டு போன பேகன் பாரியின் பேரனும் பேத்திகளும் தான் இதை பேச முடியும். வேற எவன் பேச முடியும்? யாரால் முடியும்? மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் தான் இந்த அரசியலை பேச முடியும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று போதித்த இளங்கோவடிகளின் பேரனும் பேத்திகளும் தான் இதை பேச முடியும். இதை விட்டுவிட்டு மதிப்புமிக்க உரிமையை 500,000 விற்று என்ன சாதித்தீர்கள்? ஒவ்வொரு தேர்தலிலும் தான் வாக்குக்கு காசு வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்தினீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த அரையங்கள முன்னேற்றத்தை சொல்லுங்கள். இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களின் திட்டங்களை வரிசையிடுங்கள். சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இதை நாளை தவிர ஒரு திட்டம் யாராவது சலுகை, போனஸ், இலவசம், மானியம் இதை தவிர இந்த நாடு கண்ட வளர்ச்சி, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களே, இன்றும் பள்ளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளே, உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் எழுப்புகிறேன். 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. 156 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது இந்திய துணைக்கண்டம், இந்திய பெருநாடு. இதில் தமிழ்நாடு 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை எழுப்புங்கள், நீங்களே எழுப்பி பாருங்கள். 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்று இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஒன்று சொல்லுங்கள். இன்றே இறங்கி இப்படியே நான் பிறந்த ஊருக்கு சென்று விடுகிறேன். ஒன்று 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 உலக ஒரு நாட்டில் ஆகச் சிறந்த வளம் என்பதே அறிவு வளம்தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இருக்கிறதா அல்லது வியாபார அறையாக இருக்கிறதா? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை நாங்கள் கட்டணமின்றி இலவசமாக கொடுத்தோம் என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா? இல்லை, இல்லை. அறிவை வளர்க்கும் கல்வி மிக உயர்ந்த விற்பனை பண்டம். யாரிடத்திலே? முதலாளிகளிடத்திலே. உயிரை காக்கும் மருத்துவம், இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ, அது கடையோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். அதுதான்
சரியான ஜனநாயகம், தூய மக்களாட்சி. அப்படி கொடுக்க நாங்கள் திட்டங்களை தீட்டினோம், நிறைவேற்றினோம். அப்படி என்று ஏதாவது ஒன்று உண்டா? இல்லை, இல்லை. முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லையா? அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. அப்படி என்றால் ஏன் அரசு மருத்துவமனை தரம் இல்லை? அரசு பள்ளி கல்லூரி, எந்த அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள், எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள், எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிறார்கள்? ஒரு சான்று இல்லை. ஏன் அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இல்லை? ஏன் தரமாக இல்லை? ஏன்? தனியார் போக்குவரத்து தரமாக இருக்கும், அரசு நடத்துகிற போக்குவரத்து கேவலமாக இருக்கும். காயிலாங்கடையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி, பேருந்து என்று ஒட்டி மக்களை கொண்டு கொண்டிருப்பார்கள். எது ஒன்று எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது. காரணம், அரசு தரமாக இல்லை. அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கட்டு கிடக்கிறது. எது ஒன்று? இதில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றிருக்கிறார்களா? 8.5 லட்சம் கோடியில் மிகச்சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு, மிகச்சிறந்த பாதை பயணிக்க மக்களுக்கு பாதை, சாலை போட்டு கொடுத்தோம். தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். கல்விக்கேற்ற வேலை என்ற நிலையை உருவாக்கினோம். வேலை இல்லை என்ற நிலையில் என் நாட்டு பிள்ளைகள் எவனும் இல்லை. பாலு கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது என்றால் என்ன மாறுதலை கண்டது என் நாடு? எதை தொட்டீர்கள்? தரமான மருத்துவமா? தரமான குடிநீரா? நடக்க பாதையா? எரிக்க தடையற்ற மின்சாரமா? எதுவும் இல்லை. இந்த 3.5 ஆண்டு ஆட்சிகள் எத்தனை முறை மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது? சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, எல்லாவற்றையும். ஈரோட்டிலே நெசவு, எத்தனை நெசவு ஆலை மூடி கிடக்கிறது. காரணம் என்ன? நூல் விலை ஏற்றம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி ஏற்றம். கதை முடிந்தது. 8.5 லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது? 50,000 கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே. ஒன்று சொல்லுங்கள். ஒவ்வொரு துறைக்கும், மின்துறையா 1.5 லட்சம் கோடி கடன், போக்குவரத்தா 85,000 கோடி கடன். எப்படி வந்தது? அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே? நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று. அதான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தமே. யாரு கேட்டது? இந்த கூட்டத்தில் யாரு கேட்டது? குடும்ப தலைவிக்கு 1000. எந்த தாய் கேட்டால்? எந்த தாய்? புரட்சி பெண் திட்டம். யாரு புரட்சி பெண்? யார்? 1000 ரூபாய்க்கு கையேந்திர என் தங்கச்சி அல்ல புரட்சி பெண். தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது தன்னை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை, அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் தன்னை காட்டும். ஏசுவார்கள், பேசுவார்கள், இழிவு செய்வார்கள், நீதிமன்றத்தில் இருப்பார்கள், விசாரிப்பார்கள், தன்னை அசிங்கப்படுத்துவார்கள், தன் தன்மானத்திற்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு தங்கை துணிந்து போய் காவல் நிலையத்தில் புகார் அளித்து என்னை ஒருவன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினான், துன்புறுத்தினான் என்று துணிந்து சொன்ன மகள் தான் இந்த நாட்டிலே உண்மையிலே புரட்சி பெண். 1000 ரூபாய்க்கு கையேந்தி என் தங்கை நின்றாள் என்றால் அவர் புரட்சி பெண் அல்ல, வறட்சி பெண். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் என் தாயை, என் தங்கையை, என் தம்பியை 1000 ரூபாய்க்கு கையேந்த வைத்த நீ என்ன ஆட்சி இது? மாதம் 1000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் என்னை பெற்ற தாயை வைத்த இது ஒரு ஆட்சி, இது ஒரு கொடுமை. இந்த 1000 ரூபாய்க்கு 950 கோடியை நீங்கள் இழக்கிறீர்கள். அந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுக்கிறீர்கள்? எங்கிருந்து வருகிறது?
எங்கிருந்து வருகிறது? யாரு கேட்டது இலவச பஸ்? பாஸ் பள்ளி கட்டணம் 5 லட்சம், கல்லூரி கட்டணம் 10 லட்சம் கட்டி இடம் வாங்குகிறோம். பஸ் பாஸ் ஃப்ரீ. நாங்க கேட்கறது அந்த கல்வியை தரமாக இலவசமாக கொடு, பஸ்ஸுக்கு நாங்க காசு கொடுத்து போறோம் என்கிறோம். இவ்வளவுதான். இதுதான் மாறுதல். இதுதான் மாறுதல். இதுவரை ஆண்டு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீர்கள். நீங்கள் எழுதி வையுங்கள் என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை எழுதி வையுங்கள். உங்கள் மகனுக்கு சொல்கிறேன், 26 தேர்தலை சந்திக்க வருகிற போது இதே திமுக குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் தருகிறோம் என்று அறிவிக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள். சொல்வார்கள். இவர்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்குதலுக்குள் 10 லட்சம் கோடியாக கடனாக்குவார்கள். இது ஒரு கடங்கார பைய நாடு. உங்க தலையில் 1 லட்சம் ரூபாய், என் தலையில் 1 லட்சம் ரூபாய், முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு கடங்கார பையன், நான் ஒரு கடங்கார பையன். இதுல ஆட்சி சாதனை வேற. என்ன சாதனை இருக்குது? என்ன சாதனை? அவர் சார் சார்ன்னு சொல்லும் போது யார் அந்த சார் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. என்ன நியாயம் ஆக்கிரமா? பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி வெக்கம் இல்லாம பேசுது இந்த நாடு. பெண்ணிய உரிமை பேசுது. அறிவார்ந்த மக்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெருவுக்கு 2 படிப்பகம், நூலகம், படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பங்களை திறந்து விட்டு, அரசே சாராயத்தை ஆளை வச்சு காய்ச்சி வித்து விட்டு, சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்ணிய உரிமை, நல்லா கவனிச்சுக்கணும். ஒன்னொன்னு, மனித வள மேம்பாடு, இளைஞர் நலன், விளையாட்டுத்துறை, சுகாதாரத்துறை. கேவலம் 100 குற்றங்கள் நிகழ்ந்தால் 95 பேர் நிறைந்த போதையில் தான் அதை நிகழ்த்துகிறார். அப்ப இந்த குற்றத்தை செய்ய தூண்டியவர் யார்? சாராய வியாபாரி. சாராயத்தை வித்த சாராய வியாபாரி. சாராய வியாபாரி யாரு? முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். இதை விட கொடுமை தொலைக்காட்சி திருப்பினா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே. ஒரு தந்தையா ஒரு தகப்பனா கேட்கிறேன், தயவு செய்து போதைக்கு அடிமை ஆயிராதியே. இது அந்த பக்கம். ஏன் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருக்கு? கலெக்டர் மீட்டிங். இந்த கொடுமை இதெல்லாம் பெண்களுக்கான உரிமை, முன்னேற்றம், பாதுகாப்புல வருது, பெண்ணிய உரிமையில வருது. குடிக்க வச்சு 3-4 லட்சம் பெண்களுடைய தாலி அறுக்கிறதெல்லாம் பெண்ணிய உரிமையில, பெண்களுக்கான பாதுகாப்புல, பெண்ணிய விடுதலையில வருது. இதெல்லாம் வருது. பெண்கள் நலன், பெண்கள் முன்னேற்றத்தில் வருது. இதெல்லாம் வருது. மனித வள மேம்பாடு எப்படி வரும்? எப்படி வரும்? திருப்பூர் முதலாளி, ஈரோடு முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லா முதலாளிகிட்ட ஏன் வட இந்தியனுக்கு வேலை கொடுக்கிற? எதுக்கு இந்த வட இந்திய 1.5 கோடி பேர் ஏன் இங்க வர்றான்? அவங்க ஒரே வார்த்தை, உங்க ஆளு வேலைக்கு வர்றதில்லை. ஏன் வர்றதில்ல? தினக்கூலி ஒரு நாளைக்கு 500 கொடுத்துறோம். 3 நாள் வேலைக்கு வர்றான், 4 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். இதுல இருக்க யதார்த்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்கணும். அப்ப என்ன ஆயிருது? வேலைக்கான தேவை அப்படி இருக்கு. இவன் வெளியேறான், அவன் வந்து நிறைச்சிடறான் அந்த கோடிட்ட இடத்தை, அந்த தேவையை வட இந்திய நிரப்பிடுறான். எப்படி இருக்கு இப்போ? அவன் தவிர்க்க முடியாத தேவையாயிடுறான். இன்னைக்கு கூலி, இன்னும் 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நாம் இந்த நிலத்தில் கூலி. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சமாவது அறிவார்ந்த எனது சொந்தங்கள்,
இந்த மண்ணின் மக்கள், அறிவிற்சிறந்த எனது மக்கள், ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவெடுங்கள். ஈரோடு கிழக்கில் தமிழ்நாட்டிற்கான ஒரு விடியலை எழுதுங்கள், வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். ஆளுகிற கட்சிதான், அதிகாரத்தில் இருக்கிற கட்சிதான் எப்போதும் இடைத்தேர்தல்களில் வெல்லும். அதை மாற்றி படைத்து ஈரோடு கிழக்கு சொல்லும். அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளும் வெல்ல முடியும் என்பதை ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றி சொல்லும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும், அரசியல் செய்ய முடியும் என்பதை ஈரோடு கிழக்கு தேர்தலின் வெற்றி சொல்லும். இன்னும் ஓராண்டு காலம்தானே இருக்கிறது. இதில் வென்று போய் என்ன செய்வீர்கள்? ஈரோடு கிழக்கில் எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மகள் சீதாலட்சுமி வெற்றி என்பது மிகப்பெரிய சரித்திர சாதனை தான். என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுவிடும். எத்தனை 100 கோடிகளை கொட்டினாலும் வெற்றியை மான தமிழ் மக்களிடத்திலே வாங்க முடியாது. மக்களுக்கு சேவை செய்த நன்மதிப்பை பெற்றால்தான் வெல்ல முடியும் என்கிற நிலையை உங்களால் உருவாக்க முடியும். அறிவார்ந்த என் இன சொந்தங்கள், இந்த மண்ணின் மக்கள், உழைக்கும் மக்கள், உழைக்கும் உழவர்குடி மக்கள், மண்மானத்தோடும் தன்மானத்தோடும் வாழ்ந்து வருகிற என் மக்கள், மாற்றி எழுதுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி இந்த மண்ணின் மக்களினுடைய மானத்தை நிலைநாட்டுங்கள். என்னுடைய தங்கை சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி உங்களுக்கான குரலாக, உழைக்கும் மக்கள் உங்கள் உரிமைக்கான குரலாக தமிழக சட்டமன்றத்திலே ஒலிக்க செய்யுங்கள். ஒளிவாங்கியில் ஒரே ஒரு அழுத்தி உங்கள் குரலாக அதே ஒளிவாங்கியில் சட்டசபையிலே அவளை முழங்க செய்யுங்கள், ஒலிக்க செய்யுங்கள். மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியலாற்றலாக நீங்கள் மாற்றி நிறுத்துங்கள். இந்த மண்ணிலே பெரியவன் சின்னவன் இங்கே கிடையாது. எது சரியானது தவறானது என்பதுதான். சரியானதை செய்யுங்கள், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள், நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினையுங்கள். திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி 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 களத்தில் நம்பி நிற்கிற மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள். நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்துவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி மகத்தான வெற்றியை இந்த மண்ணில் இருந்து தொடங்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் கையளிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு தொகுதியில் நடக்கிற இந்த இடைத்தேர்தலில், அதுவும் இன்னும் பொது தேர்தல் வருவதற்கு ஓராண்டு காலமே இருக்கிற இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த தேர்தல் வெற்றி என்ன பெரிய மாற்றத்தை இந்த நாட்டில் தந்துவிடப் போகிறது என்று
எண்ணக்கூடும். ஆனாலும் என் அன்பு சொந்தங்களே, உலகெங்கிலும் பல்வேறு அரசியல் மாறுதல்கள், வரலாற்று பெறும் புரட்சிகள் எல்லாம் இப்படி ஒரு புள்ளியில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. சான்றாக எவ்வளவு பெரிய கோலமாக இருந்தாலும் அது ஒரு புள்ளியில் இருந்துதான் தொடங்கியாக வேண்டும். கவி பேரரசு ஐயா வைரமுத்தவர்கள் சொன்னது போல, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்கியது, என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்கியது, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்கியது என்பது போல, உலகங்களும் மாறுதலுக்கான புரட்சி என்பது ஒரு புள்ளியில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள், நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை, அந்த மாறுதலை உன்னிடத்தில் இருந்து தொடங்கு என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிடத்தில் இருந்து தொடங்குவதற்கு இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர மாறுதல் தமிழர் நாட்டில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கிலிருந்து உதிக்கட்டும் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். நிற்கிற நாங்கள் யார்? ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி பெருத்து கொழுத்து பணபலத்தில், ஊடக வலிமையில், அதிகார வடிவில் நிற்கிற தலைவர் பெருமக்களின் வாரிசுகளா என்றால் இல்லை. உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த உழைக்கும் மக்களின் பிள்ளைகள் நீண்ட காலமாக துன்பை துயரங்களால் துரத்தப்பட்டு, ஏழ்மை வறுமையால் அழித்து வைக்கப்பட்டு, எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அமைச்சர்களிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே, வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் எல்லோரிடத்திலும் மனு கொடுத்து முறையிட்டுக் கொண்டிருந்த மக்களில் அவர்களிடமிருந்து நீண்ட காலமாக எனது மக்களை துரத்தி அடிக்கும் இந்த துன்ப துயரங்களை துரத்தி அடிக்க முடியாதா? 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஏழ்மை வறுமை நிலையிலிருந்து என் இனமக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்க முடியாதா? உலகெங்கிலும் ஒரு சில வளத்தை கொண்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து மேம்பட்டு வாழ்கிற நாடுகளைப் போல எல்லா வளத்தையும் பெற்றிருக்கிற என் நாடு, அளப்பெரிய அறிவு வளம், மனித ஆற்றல் வளம் எல்லாவற்றைக்கும் வைத்திருக்கிற என் நாடு, கடுமையான உழைப்பை கொண்டு உழைக்கிற உழைக்கும் மக்கள் இலவச அரிசிக்கு ஏங்கி நிற்கிற தேவை ஏன் வருகிறது? 60 ஆண்டு கால இந்த ஆட்சியில் என் அருமை தாய்மார்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 1000, கல்லூரிக்கு படிக்கச் செல்கிற தங்கைகளுக்கு புரட்சி பெண் திட்டம் என்று 1000, படிக்கச் செல்கிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் திட்டம் என்று 1000 என்று இத்தனை ஆண்டுகள் ஆண்ட பிறகு 1000 ரூபாய்க்கு கையேந்துகிற நிலையில் நிற்க வைத்தது ஏன்? இந்த நிலை எதற்காக வருகிறது? காலை உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம், படிக்கச் செல்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு என்றால் அதிகாலையில் உணவுண்டு கூட படிக்கச் செல்ல முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் பள்ளிக்கு செல்கிற தன் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவு கூட ஊட்டமாக கொடுத்து பள்ளிக்கு படிக்க அனுப்புகிற
வசதி வாய்ப்பு இல்லாத நிலையில் இப்படி ஒரு ஆட்சி எப்படி இவ்வளவு காலமாக இந்த நிலத்தில் நிகழ்ந்தது? இதையெல்லாம் மாற்ற முடியாதா? தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாதா என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதற்கென்று உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள், அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இந்த ஆட்டத்தில் இருந்து விலகிவிட்ட பிறகு அதிகாரத்தில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இதுவரை வெற்றியே பெறாத ஒரு அரசியல் இயக்கம் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் இயக்கம் இவ்வளவு தோல்வியை சந்தித்த பிறகும் தனித்து மறுபடியும் நம்பிக்கையோட அரசியல் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே அது நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான். 4,50,000 வாக்குகளை பெற்று 2016 தன்னுடைய தேர்தல் அரசியல் பயணத்தை தொடங்கிய ஒரு அரசியல் கட்சி, 1.1 விழுக்காட்டை பெற்ற ஒரு அரசியல் கட்சி துவண்டு விடாமல், தற்சோர்வடையாமல், 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் சரணடைந்து விடாமல் தொடர்ந்து தன் நாட்டு மக்களை, தன் பெற்றோர்களை, பெருமைமிக்க அறிஞர் பெருமக்களை, உடன் பிறந்த தம்பி தங்கைகளை நம்பி தொடர்ந்து களத்திலே நின்று தோல்வியை தோல்வியாக கருதாமல் தொடர்ந்து பயிற்சி வெற்றிக்கான முயற்சி இதுதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நின்று 1.1 5 விழுக்காடாக்கி, பிறகு 7 விழுக்காடாக்கி, இன்று 36 லட்சம் வாக்குகளை பெற்று 8.5 விழுக்காடு வாக்குகளை பெற்று தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்ந்து நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்த முயற்சி மட்டுமல்ல, எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் அன்பு மக்கள் எங்களுக்கு தந்த, எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு தந்த பரிசுதான் இந்த வெற்றி. அந்த அடிப்படையில் தான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை, அப்படி ஒரு செய்தி வரலாற்றிலே இல்லை. அதை படித்த பிள்ளைகள் நாங்கள். வீழ்த்த முடியாத படை ஒன்றுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம், அதையும் வீழ்த்தி முடிக்க முடியும். தேம்பாவணி என்று ஜோசப் பெஸ்கி வீரமாமணி வருகின்ற நூலிலே அந்த கோலியாத் என்ற பெரும் பூதத்தை தெருவிலே விளையாண்டு கொண்டிருக்கிற டேவிட் என்கிற சிறுவன் ஒண்டி விழிலே ஒரு மண்கட்டியை உருட்டி கோழி உருண்டை போல வச்சு நெத்தி பொட்டிலே ஒரேடியாக அடித்து வீழ்த்தினான் என்பது அந்த இலக்கியத்திலே கூறப்பட்டிருக்கிற கதை. அதுபோல கொழுத்து பெருத்திருக்கிற இந்த திராவிட பூதத்தை பிரபாகரனின் பிள்ளைகள் இந்த ஒண்டி விழி என்கிற அந்த காட்டு விழியில வைத்து ஒரே அடியாக நெத்தி பொட்டில் வீழ்த்துகிற ஒரு தேர்தல் களமாக இதை பார்க்கிறோம். இவர்கள் தனித்து எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். அவர்கள் எந்த கட்சியும் இல்லாத எல்லா கட்சியும் தங்களோடு கூட்டு சேர்த்து கூட்டணியோடு வலிமையில் நிற்கிறார்கள், அதிகார பலத்திலே நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் உளவுத்துறை, காவல்துறை எல்லாரும் இருக்கிறார்கள், எண்ணற்ற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முகாமிட்டு இந்த களத்திலே வேலை செய்வார்கள். ஆனாலும் 3.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பார்களா? மாட்டார்கள். மறுபடியும் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்க வருவார்களே ஒழிய தங்களுடைய ஆட்சியின் சாதனையை சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஒன்றுமில்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும். எண்ணற்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் என மக்கள் அடிப்படை வசதிகளை கூட அமைத்து தராத இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து குடிக்க தூய நீர் இல்லை, சுவாசிக்க நல்ல காற்றில்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை,
படிக்க உயர்ந்த கல்வி இல்லை, படித்தால் பார்க்க வேலை இல்லை, வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை என்ற கொடிய சூழலில் இருந்து இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க நம்மிடத்தில் இருக்கிற கடைசி வாய்ப்பு தான் இந்த தேர்தல் அமைப்பு முறை. ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அந்த வாக்கு என்கிற வலிமை மிக்க ஆயுதம், அந்த பெருத்த கருவி, அந்த தனித்த கருவி. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அநீதியை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, ஏழ்மை வறுமையை, பாலியல் வன்கொடுமையை, இந்த சாதிய இழிவு தீண்டாமையை, இந்த மதுமத போதையை எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும், வீழ்த்த முடியும் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவர் வாக்கு செலுத்தி மாற்றத்தை உண்டு பண்ண விட முடியுமா என்று என்பது அது தேவையற்றது. ஒவ்வொருவரும் மாறினால்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தனிமரம் தோப்பாகுமா என்று கேட்பார்கள். தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்ற யதார்த்தத்தையும் தத்துவத்தையும் என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உலகெங்கும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாகி இருக்கிறது. எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்துவிட முடியாது என் சொந்தங்களே. இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், இதிகாசங்கள், புராணங்கள், காவியங்கள், காப்பியங்கள் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் மார்க்சியம், லெனினியம் எல்லாம் எப்படித்தான், காந்தியம் எல்லாம் எப்படித்தான். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கு இன்றைக்கு 36 லட்சம் பேர் சொல்கிறார்கள், நாளைக்கு அது 72 லட்சம் பேராக மாறும், பிறகு 1.5 கோடியாக மாறும். இப்படித்தான் உலகெங்கும் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாறுதலுக்கான தேர்தலாக இந்த தேர்தலை எனது அன்பு சொந்தங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வாக்கை விற்கிற ஒரு அரசியல் முறையை நாம் ஏற்கக்கூடாது. நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்களை இந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள். இந்த கொடிய நிலை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்றத்தையும் நாம் கண்டதாக இல்லை. இங்கே 14,000 ஆசிரியர் பணிக்கு 14,000 கற்றறிந்த பெருமக்கள் 14,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறார். பகுதி நேர ஆசிரியர்கள் 10,000 பேர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஓய்வற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், உழவர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவ பெருமக்களின் போராட்டம், எல்லோரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற போதுதான் நாட்டை ஆள்கிற ஆட்சியாளர்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று வாக்கு கேட்பது போல அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதல்வர் அல்லது துணை முதல்வர்கள் வந்து கேட்கிற போது 3.5 ஆண்டு கால தங்கள் ஆட்சியின் சாதனை எதையாவது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்கிறார்களா என்பதை பாருங்கள். எது ஒன்றையும் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா, நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா, இதை மட்டும்தான் கேட்பார்கள். இதை மட்டும்தான் கேட்பார்கள். எந்த அளவிற்கு இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பேசியவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், அன்பு தம்பி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2500 ரூபாய் கொடுக்கிறது பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் பொங்கலுக்கு குடும்பத்திற்கு அட்டைக்கு 103 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த நாடு தொற்றிருக்கிறது என்று பாருங்கள். 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருந்த சாராயத்தை, டாஸ்மார்க் சரக்கை சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார், 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு ஆட்சியை நீங்கள் நிலைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால்
உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கே வாக்கு செலுத்துங்கள். இல்லை, ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான எண்ணத்தோடும் சின்னத்தோடும் உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தான். நீண்ட காலமாக இந்த இனம் தாங்கி நிற்கிற வழியை தாங்கி ஒளிவாங்கி என்கிற சின்னத்தோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். என் தங்கை சீதா லட்சுமி படித்தவள், பள்ளிக்கூட ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்தவள். இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பணி செய்ய வேண்டும் என்று ஆசிரிய பணியை செய்து மாணவர்களுக்கு கற்பித்ததை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பித்து தூய ஆட்சியை அமைய செய்ய வேண்டும் என்ற களத்திற்கு வந்த மகள் தொடர்ந்து இந்த களத்திலே போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த இடைத்தேர்தலிலும் உங்கள் பிள்ளைகள் அந்த தங்கையை நிறுத்த காரணம் உங்கள் மகள் உங்களுக்காக வந்தவள், உங்களிடமிருந்து வந்தவள். எங்களை பாருங்கள், கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், நாங்கள் தான் தெரியும். நாங்கள் வறுமையில் தோய்ந்த ஏழ்மையில் ஆழ்ந்து கிடந்த ஆத்தாலும் அப்பனும் பெத்து போட்ட பிள்ளைகள், பசியோடு பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்த பிள்ளைகள், தெரு விளக்கிலே படித்து வந்த பிள்ளைகள், ஒரு பெருங்கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல, இந்திய பெருநிலத்திலே மற்ற மொழிவழி தேசிய இனங்களையும் போல எம் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்று களத்திலே நிற்கிற பிள்ளைகள். எங்களுக்கு தன்னலம் என்று ஒன்று இருந்தால் அது என் இனத்தின் நலம்தான். எங்களுக்கு எங்களின் வெற்றியை விட என் மக்களின் வெற்றி அதுதான் முக்கியம். எங்களின் நலத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலமும் தான் முதன்மையானது. அதனால் நாங்கள் பெறுகிற வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, பெருமை மிக்க தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்த வேண்டும். எல்லோரும் களத்திலிருந்து விலகிவிட்ட பிறகு என்ன துணிச்சலில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் களத்திலே நிற்கிறார்கள் என்றால், எங்களை பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான். எத்தனை 100 கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் பணத்திற்கு மதிப்பளிக்காமல் தாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு மதிப்பளித்து மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார்கள் என்பதால் தான் கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்திருக்கிற ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அவர்களுக்கு எது சரியான அரசியல், எந்த அரசியல் வெற்றி பெற்றால் நாடும் மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பது தெரியும் என்ற நம்பிக்கையில் தான். அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்மை மிக்க பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, எதிர்கால இந்த நாட்டை ஒரு வலிமை மிக்க வளமை மிக்க நாடாக மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, எல்லோரும் விலகி நிற்கிற போது அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டை உங்கள் பிள்ளைகள் ஏற்கிறோம். இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி இந்த கட்சி ஆட்சிகள் நடத்தாது, வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கும். இந்த உண்மையை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லோரும் ஆட்டத்திலிருந்து விலகிவிட்டால் இந்த கொடுமையை தடுப்பது யார்? இதை தடுத்து போரிடுகிற வீரன் யார்? அரசியல் ஒரு சாக்கடை என்றார்கள். எல்லோரும் மூக்கை பிடித்துக் கொண்டு விலகி போனால் 300 ஆண்டுகளாலும் சாக்கடை நாறிக்கொண்டுதான் இருக்கும். அந்த சாக்கடையில் இறங்கி மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறவன் யார்? அது யார்? அது ஏன் நாங்களாக இருக்கக்கூடாது? அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுவத்திலும் எழுதியிருக்கிறது. எழுதுவது எளிது, இறங்கி கூட்டுவது யார்? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தரிய மறைமொழி குரல் சொல்லுகிறது. யாரும் சொல்லலாம், அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எவரும் சரியில்லை. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் சரியாக இருந்தால் வாருங்கள், களத்திற்கு சரி செய்யலாம். அப்படி வந்த பிள்ளைகள் தான் நாங்கள். சுத்தம் சுதந்திரம் என்று எழுதி வைக்கிற அந்த நேரத்தில் இறங்கி தெருவை கூட்டினால் தெரு சுத்தமாகும். அவரவர் வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தினால் நாடு சுத்தமாகும். தெருவை சுத்தப்படுத்தினால் தேசம் சுத்தமாகும். அப்படித்தான் ஈரோடு கிழக்கிலே பிறக்கிற தூய அரசியல் 2026 நடக்க இருக்கிற 234 தொகுதியிலும் எதிரொலிக்கும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ
செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ என்று எங்கள் புரட்சி பாவலன் கூவிய அந்த புரட்சி மொழிக்கேற்ப உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். என் இனமான சொந்தங்களே, எளிய பிள்ளைகள், வாக்குக்கு காசு கொடுக்காமல் எங்களிடமிருந்து எங்களுக்காக வந்த பிள்ளைகள் தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதினார்கள். ஈரோட்டு கிழக்கில் இருந்து எழுதினார்கள். உலகெங்கிலும் கிழக்கிலே சூரியன் உதித்தால் தான் உலகிற்கு விடிவு. ஈரோடு கிழக்கிலே திமுகவின் சூரியன் மறைந்தால் தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு என்பதை மனதில் வைத்துக் கொண்ட அன்பு மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களின் சின்னத்திற்கு, மாய்க்கு சின்னத்திற்கு, ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் உடன் பிறந்தால் என் அன்பு தங்கை சீதாலட்சுமியை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு அனுப்புங்கள். நீங்கள் அங்கே ஒற்றை புலிமகள் கட்சிப்பதை பாருங்கள். இதுவரை சட்டசபையில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற புரட்சி பாவலனின் கூற்றுக்கேற்ப என் தங்கை சட்டசபையில் உங்களுக்காக. என் அன்பு மக்களே, எளிய மக்கள், உழைக்கும் மக்களின் குரல், அதிகாரமற்ற எளிய மக்களின் குறைகள் அதிகார மன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்றால் ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். மறக்காமல் மான தமிழ் மக்கள், என் இனமான சொந்தங்கள், உழைக்கும் உழவர்குடி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள், மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமையான அரசியல் ஆற்றாக மாற்றுங்கள். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி வேட்பாளர் அவர்களை